Hey friends, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பல வீடியோஸ்லயா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பல மாசமா ஒரு 5-6 மாசமா பாத்தீங்க அப்படினா ஐப்ரோ ஃபில் பண்றது எப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது. நானும் அதை பாக்குறேன். பட் எனக்கு வந்து அந்த ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு டைம் கிடைக்கலையோ, அந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லையா இருந்தது. சோ எனிவே இன்னைக்கு வந்து நம்ம எப்படி ஐப்ரோ ஃபில் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல நான் இன்னைக்கு காட்ட போறது பாத்தீங்கன்னா எப்படி வந்து பவுடர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஐப்ரோ ஃபில் பண்றது அண்ட் அதே மாதிரி ஜெல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி ஐப்ரோ ஃபில் பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் நீங்க இப்ப பாக்குறது தான் என்னோட நேச்சுரல் ஐப்ரோ. நான் எந்த விதமான ப்ராடக்ட்டுமே நான் வந்து அப்ளை பண்ணல. ஐலைனர் போட்டிருக்கிறேன் அண்ட் மத்த மேக்கப்ஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்கேன். பட் ஐப்ரோல பாத்தீங்க அப்படின்னா நான் கையை வைக்கல, ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணல. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பூலி வச்சு காம் பண்ணிருக்கேன். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ரெண்டு ஐப்ரோக்குமே நீங்க வந்து டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் கூட ஷேப்டா தெரியும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் ஹேர் இருக்கு. இங்க வந்து நான் ஏதோ ஒரு சமயத்துல வந்து ட்வீசர் வச்சு ஹேர் ரிமூவ் பண்ணும்போது இங்க வந்து கொஞ்சம் எக்ஸஸா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டு அது வந்து வளரவே இல்லை. சோ அதனால பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் குறுக்கடா இருக்கும், ஷேப்டா இருக்காது. இந்த சைடு அதை விட பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஷேப்டா தெரியும். சோ நான் இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு பவுடர் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றேன். சோ பவுடர் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ஐப்ரோக்குன்னு தனியா நான் வந்து இதுவரை பவுடர் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. நான் இந்த ஸ்விஸ் பியூட்டி ஐஷேடோ பேலட்ல இருந்து இந்த பிரவுன் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். இது ரீசெண்டா தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிட்டு வரேன். நல்லா தான் இருக்கு. ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா லுக் கம்ப்ளீட்டா கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த பேலட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மேட் தான். சோ இந்த பிரவுன் கலரும் மேட் தான். சோ எனிவே இந்த பிரவுன் கலர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஐப்ரோ ஃபில் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஒரு ஐப்ரோக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த பிரவுன் கலர் பவுடர் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி காட்ட போறேன். அண்ட் இன்னொரு ஐப்ரோக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஜெல் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு ஜெல்னு சொல்ல முடியாது, ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட். சோ இது ஐப்ரோ ஜெல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம நார்மலா வந்து ஜெல் ஐலைனர்லாம் வாங்கும்போது இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அது கூட வந்து காம்போ மாதிரி தான் வரும். சோ இதுதான் வந்து இன்னொரு ஐப்ரோல நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்ட போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு ஐப்ரோஸும் எப்பவுமே வந்து பெர்ஃபெக்ட் ஷேப்பா வந்து இருக்காது. அதாவது ரெண்டும் வந்து சேம் ஷேப்ல வந்து இருக்காது. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கா இருக்கும், ஒண்ணு வந்து கொஞ்சம் தின்னா இருக்கும், ஒண்ணுல வந்து நிறைய ஹேர் இருக்கும், ஒண்ணுல வந்து கொஞ்சம் ஹேர் இருக்கும், ரொம்ப கேப்பா இருக்க மாதிரி இருக்கும், ஒண்ணுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்ச் கொஞ்சம் கூட ஹையா இருக்கும், ஒண்ணுல வந்து கொஞ்சம் லோவா இருக்கும். சோ இந்த மாதிரி பல டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெண்டு ஐப்ரோஸ் கிடையிலுமே வந்து இருக்கும். யாருக்குமே வந்து பெர்ஃபெக்டான ரெண்டு ஐப்ரோஸ் இருக்காது. அது வந்து ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம். இந்த சைடு வந்து எனக்கு அங்கங்க கேப் இருக்கு, பெரிய கேப் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நான் வந்து ஜெல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போறேன். சோ ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பிரஷ் யூஸ் பண்ண போறேன். சோ அந்த பிரஷ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து ஆங்கிள்டு பிரஷ். நார்மலா பாத்தீங்கன்னா பிரஷ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா லைட்டா கர்வியா இருக்கும். சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷன்ல இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி லைட்டா ஒரு ஆங்கிள் இருக்கும் அதுக்கு. சோ அதனால இது ஆங்குலார் இல்லைன்னா ஆங்கிள்டு பிரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து நான் கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சோ கொஞ்சம் எடுத்தாலே போதும் நம்மளோட ஐப்ரோ கம்ப்ளீட்டா வந்து கவர் பண்ண முடியும். சோ இதை இனி பாத்தீங்கன்னா இதோட மூடியில வந்து நான் லைட்டா அப்ளை பண்ணிட்டு அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஐப்ரோ ஃபில் பண்ண போறேன். சோ இப்போ வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் மேலதான் வந்து பண்ண போறேன். ஏன்னா மேலதான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறுக்கடா இருக்கு, உங்களுக்கு தெரியும். இங்க வர வந்துட்டு கொஞ்சம் குறுக்கடா இருக்கு இந்த ஒரு ஏரியா. சோ அதனால ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல ஃபில் பண்ண போறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வர வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு இல்லையா. சோ அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா எகெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அப்ளை பண்ணும்போது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா போட்டோம் அப்படின்னா அசிங்கமா அவுட்லைன் பண்ணது அப்படியே தெரியும். சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டி ஸ்ட்ராக்கா நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஆர்ச் வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனிமே கீழாக நம்ம வந்து பண்ணணும். சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழாக இந்த ஸ்லோப்ல நான் வந்து பண்றேன். குட்டி குட்டி ஸ்ட்ரோக்கா நம்ம வந்து கொடுத்தா போதும், ரொம்ப பிரஸ் பண்ணி டார்க்கா எல்லாம் கொடுக்க வேண்டாம். அடுத்தது இடையில அந்த கேப் இருக்கும் இல்லையா, சோ அங்க வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் கேப் ஃபில் பண்ணும்போது நான் இந்த ஆங்குலர் பிரஷ் வந்து இந்த மாதிரி கீழாக இப்படி இருக்கிறத நான் இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். அப்புறமா கீழே இருந்து மேல இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்கா நான் வந்து போடுறேன். ஓகே,
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கீழே ஹேர் எல்லாம் கரெக்டாக ஷேப்பில் இருக்கும். எனக்கு மேலே மட்டும்தான் கொஞ்சம் வந்து அந்த கேப் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஸோ 1 ஐப்ரோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஐப்ரோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஐப்ரோ நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து நம்ம க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா ஐப்ரோ ஜெல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கறதுனால கொஞ்சம் கிரீமியா தான் இருக்கும், பிசு பிசுன்னு கொஞ்சம் கிரீஸியா இருக்கும். ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பவுடர் ப்ராடக்ட் வேணும். நீங்க வந்து நார்மலா யூஸ் பண்ற டால்கம் பவுடர் எடுத்துக்கலாம், காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கலாம். பட் நான் பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு ஸ்விஸ் பியூட்டி ஐஷேடோ பேலட்ல இருந்து, மினி ஐஷேடோ பேலட்ல இருந்து இந்த பிரவுன் கலர் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப லைட் பிரவுன் தான். ஸோ இந்த பிரவுன் கலர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிளஃபி ஐஷேடோ பிரஷ் இது. ஸோ இந்த ஃபிளஃபி ஐஷேடோ பிரஷ்ல எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமா ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஐப்ரோல வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்றேன். இது வந்து ஐப்ரோல மட்டும்தான் படும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டா செட்டில் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஐப்ரோ வந்து ஒரு மேட் ஃபினிஷ்க்கு வந்துடும். ரொம்ப நேரம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மட்ஜ் ஆகாம, ஸ்வெட் ஆனா கூட அது வந்து ஸ்மட்ஜ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு ட்ரிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ஐப்ரோ ஃபில் பண்ண போறோம். ஸோ செகண்ட் ஐப்ரோக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பவுடர் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த மேட் ஐஷேடோ தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ஐஷேடோ பேலட் நான் ஒரு தடவை கீழே போட்டேன், அதனால இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இப்படி கலந்து பீஸ் பீஸா வந்துருச்சு. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் தான், நம்மளால தனியாக இதை எடுத்து போட முடியும் இல்லையா. ஸோ வந்து இப்போ போடலாம். இந்த ஒரு ப்ரௌன் கலர் தான் நான் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறேன். அண்ட் அதே சேம் பிரஷ் தான், அதே ஆங்குலர் பிரஷ் தான் நான் வந்து இந்த சைடு ஃபில் பண்றதுக்கும் யூஸ் பண்ண போறேன். ஸோ கொஞ்சமா நான் எடுத்துக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு டிப் வந்து எடுப்பேன். இந்த மாதிரி ஒரே ஒரு டிப் வந்து எடுத்துப்பேன். ஸோ அப்புறமா இதை வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பவுடர் ப்ராடக்ட் வச்சு பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஆர்ச்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அப்புறமா குட்டி குட்டியா இந்த மாதிரி ஸ்ட்ராக்கா போட்டு நான் அந்த எண்டு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் மிச்சம் இருக்கிற அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் வந்து நான் டிப் பண்ணலாம். மிச்சம் இந்த ப்ரஷ்ல இருக்க ப்ராடக்ட்டை வச்சு நான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பேக் போர்ஷன் அண்ட் இங்கே எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஃபில் பண்ணாமல் இருக்க ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்ல. ஸோ இது வந்து ஃபில் பண்ணாமே விட்டுறலாம். பட் நான் வந்து இந்த சைடும் ஃப்ரண்ட்ல ஃபில் பண்ணியிருக்கனால இங்கேயும் லைட்டாக வந்து ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு எகெயின் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இருக்க ப்ரஷ்ஷை இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஸ்டாக்கா நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ஐப்ரோஸுமே ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஒன்னுல பாத்தீங்க அப்படின்னா பவுடர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்னுல பாத்தீங்க அப்படின்னா கிரீம் இல்லைன்னா ஜெல் ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, நான் வந்து கொஞ்சமா எடுத்து என்னோட ஐப்ரோல ஜஸ்ட் அங்கங்க தான் அப்ளை பண்ணேன். ஃபுல் ஐப்ரோ கூட நான் ஃபில் பண்ணல. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நல்லா டார்க்கா என்னோட ஐப்ரோ வந்து இப்போ தெரியுது. அது ஏன்னா எனக்கு நேச்சுரலாவே டார்க் ஐப்ரோ தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஜஸ்ட் அந்த கேப்பை மட்டும் கொஞ்சமா ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதும், அந்த டார்க்னஸ் கரெக்டா வந்து தெரியும். அண்ட் மேக்கப்ல பாத்தீங்க அப்படின்னா ஐப்ரோ ஷேப் பண்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாத்திருப்பீங்க, நான் வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். பட் நான் வந்து என்னோட ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணாம இருந்தேன். அப்போ வந்து ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் அங்க வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஐப்ரோ நல்லா ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரேம்டா தெரியும், பாக்குறதுக்கும் இன்னும் பிரசன்டபிளா இருக்கும். ஸோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஐப்ரோ நம்ம ஃபேஸுக்கு கொண்டு வர ஒரு டிஃபரன்ஸ். ஐப்ரோ வந்து நம்ம ஃபேஸோட ஒரு ஃப்ரேம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஃபேஸுக்கு ஒரு நல்ல ஃப்ரேம் கொண்டு வரதுக்கு, நல்ல ஒரு டெஃபினேஷன் கொண்டு வரதுக்கு வந்து ஐப்ரோ ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால வந்து நீங்க எந்த ஒரு மேக்கப் பண்ணலன்னா கூட ஐப்ரோ லிட்டில் பிட் வந்து நீங்க ஃபில் பண்ணி பாத்தீங்க அப்படின்னால உங்களோட ஃபேஸ் நல்ல ஃப்ரேம்டா வந்து தெரியும். அண்ட் எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ வேற யாருக்காவது ஷேர் பண்ணணும்னாலும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.